Hi friends, welcome back to Fooddiem channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஆட்டு குடல் வறுவல் தான் பார்க்க போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டு குடல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து குக்கர்ல போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் லிட்டு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுங்க. இப்போ இது வெந்துட்டே இருக்க நேரத்தில் நம்ம வந்து வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் தாளிப்புக்கு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்திருக்கேன். அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ மசாலா ஒன்று ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஃப்ளேவருக்காக. எல்லாத்தையும் ஒன்றா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இந்த வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆட்டுக்குடல் வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து குடலை ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக இப்போ நல்லா ட்ரையாக ஆகணும். அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா வந்து குடலும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வெறுமே கிரேவி மட்டும்தான் வந்து நல்லா பச்சை வாசனை போகணும். ஸோ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி அப்பப்போ வந்து கலரி விட்டுட்டே இருங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேருந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 minutes to 7 minutes ஆச்சு. நல்லா இன்னும் கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூளை தூவிக்கோங்க. மிளகுத்தூள் போடுறது வந்துட்டு இந்த ஃப்ளேவர் எடுத்து தரத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிளெயின் ரைஸோடு சாப்பிடலாம். இடியாப்பத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. பர்சனலாக இந்த ரெசிபியை வந்து நான் ஸ்ட்ரீட் சைடில் சாப்பிட்ருக்கேன். அவங்கக்கிட்ட இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு பண்ண ரெசிபி தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.